ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் லேப்ஸ் இருக்குது, நிறைய ஹாஸ்பிட்டல்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ இது ஏன் வந்து மக்கள் வந்து உங்கள்கிட்ட மோர் ஸ்பெசிஃபிக்காக வரணும்? சொன்ன டைமுக்கு வந்து கொடுக்குறோம் ரிசல்ட்டை. இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு வீட்லேயும் எதர் பிபி உள்ளவங்க சுகர் உள்ளவங்க வந்து இருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியும். அந்தளவுக்கு இது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஃபுட்டில் இருக்கிற அடல்ட்ரன்ஸு, டாக்ஸின்ஸ் அதெல்லாம் வரும்போது இதெல்லாம் சேர்ந்து வந்து அந்த தாக்கம் தான் இன்றைக்கி குழந்தைகளில் டயபெட்டிஸ் வருது. கேன்சருங்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குது, வேர்ல்டு வைடுன்னு சொல்லலாம். அதை உணவே மருந்துன்னு சொல்லியிருக்காங்க. மருந்துன்னு தனியாக கிடையாது, உணவு தான் மருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இங்கிலீஷ் மெடிசனை தேடி கண்டுபிடிச்சி மூட்டை மூட்டையாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அதெல்லாம் ஒன்றுமே பண்ணுறது இல்லைல்ல, நம்ம ஒரே ஃபுட்டை தான் டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பர்சன் நம்ம மீட் பண்ண போகிறோம். ஹீஸ் மிஸ்டர் பிரதீப். கேன்சர் சம்மந்தமான ரிசர்ச்சஸ் வந்து யூஎஸில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீஸ் அ ரிசர்ச் சயின்டிஸ்ட். தென் பஞ்சபூதங்கள் அடிப்படையிலான எஜுகேஷன் சிஸ்டம் யூனிஃபைன்னு ஒரு நேம் வச்சுட்டு நிறைய ஸ்கூல்ஸில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் தென் வாழ்வியல் சம்மந்தமான நிறைய புக்ஸ் ரைட் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. மெடிக்கல் சம்மந்தமான, எஜுகேஷன் சம்மந்தமான, தென் வாழ்வியல் சம்மந்தமான நிறைய விஷயங்களை அவங்கள்ட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ நீங்கள் வந்து மெடிக்கல் ஃபீல்டு வந்து ரிசர்ச் பண்ணுறதா நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லும்போது வாட் கைண்ட் ஆஃப் ரிசர்ச் யூ ஆர் டூயிங், மோர் ஸ்பெசிஃபிக்கலி எந்த ஃபீல்டில் பண்ணிகிட்ருக்கீங்க, இது எந்த மாதிரியான மக்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? ரொம்ப அருமையான கேள்வி. மெடிக்கல் டெஸ்டிங்கும் நம்ம பண்ணுறோம், டயக்னாஸ்டிக் டெஸ்டிங்கும் பண்ணுறோம், அதே மாதிரி ஃபுட் டெஸ்டிங்கும் பண்ணுறோம். ஃபுட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஏன்னா நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 வேளை இல்லை, பல வேளைகள் உணவு சாப்பிட்றோம். அப்போ இந்த உணவெல்லாம் நம்ம உடம்பு எப்படி பண்ணுது, நம்மளோட ஜெனட்டிக் சிஸ்டத்தை எப்படி மாற்றுறது, இதெல்லாம் தெரியறனால உணவே சேர்ந்து தான் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, அந்த உணவை தயாரிக்கக்கூட ஃபார்மர்ஸ், விவசாயிகளோட மண், அவங்களோட பொருள்கள் எல்லாமே நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். நம்ம லேபில் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு 2000 ஃபுட்டுக்கு மேலே டெஸ்ட் பண்ணியிருக்கோம். டெஸ்ட் பண்ணாத உணவே கிடையாது. நாங்கள் உப்புலேருந்து கற்பூரம் வர அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லேருந்து ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, பால், நெய், சிக்கன், எக்ஸு, எல்லா உணவுகளையும் ஹெர்பல் மெடிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணுறதுனால இந்த சமூகத்தில் என்ன தேவையோ மக்களுக்கு அதை நமக்குனால கொடுக்க முடியாது. ஓகே. ஆனால் இது நிறைய லேப்ஸ் வந்து இருக்குது இல்லைங்களா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் லேப்ஸ் இருக்குது, நிறைய ஹாஸ்பிட்டல்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ இது ஏன் வந்து மக்கள் வந்து உங்கள்கிட்ட மோர் ஸ்பெசிஃபிக்காக வரணும்? இதுவும் அருமையான ஒரு கேள்வி தான். ஏன் வந்து பல லேபுகள் இருக்குது, ஏன் நம்மள்கிட்ட வராங்கன்னா, நாங்கள் வந்து யூஎஸில் தான், நான் 28 இயர்ஸாக யூஎஸில் தான் இருந்தேன். நானும் என்னோடய ஒய்ஃபு இந்த கம்பெனி அங்கே தான் யூஎஸில் தான் ஆரம்பித்தோம். ஆனால் நாங்கள் அப்பா அம்மாவை பார்க்குறக்காக வந்தபோது கோவிட் டைமில் திரும்பி போக முடியல. அப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்டு கோயம்புத்தூரில் கணேசன் இருக்கார். அவர் வந்து ஒரு கோவிட் டெஸ்டிங் கிட்ட பண்ணி கொடுக்கறதுக்காக கொஞ்ச நாள் இருக்க சொல்லி அப்படி பண்ணது. அப்போ அந்த டைமில் வந்து 24 ஹவர்ஸ் 48 ஹவர்ஸ்க்கு மேலே இருக்கும், டைம் எடுப்பாங்க ஒரு கோவிட் டெஸ்ட் பண்ணுறது. ஸோ நாங்கள் வந்து அப்போ பேட்டன்ட் ஃபார்முலா பண்ணதுனால குவிக்காக 3 மணி நேரத்தில் கொடுத்தோம். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அதுலேருந்து வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்ப்ரெட் ஆகி நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, நாங்கள் எல்லா டெஸ்ட்டுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொன்னேன். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பெஷாலிட்டி ஏன் மக்கள் எங்கள்கிட்ட வர்றாங்கன்னா, ஒன்று வந்து சொன்ன டைமுக்கு வந்து கொடுக்குறோம் ரிசல்ட்டை. அப்புறம் நம்பிக்கையாக இருக்குது. அவங்க பல லேபில் டெஸ்ட் பண்ணுறதுக்கும் நம்ம லேபில் டெஸ்ட் பண்ணுறதுல ஆக்குரேட்டாக இருக்குது. அதனால தான் மாலிகுலர் ஆக்குரேட் அனாலிசிஸ்ன்னு சொல்லலாம், அது ஒரு காரணம். அப்புறம் அடுத்தது வந்து எல்லா லேபுகள்லேயும் நோய் வந்த காரணத்தை பார்க்காம நோயோட சிம்டமை வந்து உறுதிப்படுத்துறதுக்கு தான் பண்ணுறாங்க. ஓகே, ரொம்ப நெஞ்சு வலிக்குது, மூச்சு திணறுதுன்னா உடனே அந்த லேபுகளில் என்ன டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, இல்லாட்டி கார்டியக் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டை பார்க்குறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து இப்போ அவங்களோட இருதயம் வேலை பண்ணுதா, கிட்னி வேலை பண்ணுதா அப்படிங்கிறத அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா இன்னும் அவங்க உயிர் வாழ்வாங்களான்னு பார்க்கறதுக்கு தான் அந்த டெஸ்ட்டு டெவலப் பண்ணது. ஆனால் நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னா, இது உலகம் முழுக்க இதே இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது, நான் உயிரோடு இருப்பேங்கிறத கேட்குறத விட எனக்கு இந்த நோய் வந்து குணமாகுமா இல்லையான்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி டெஸ்ட்டுகள் தான் நாங்கள் வந்து ஸ்பெஷலைஸ்டாக கொடுக்குறோம். நோய் வந்திருக்குங்கிற
அந்த என்ன காரணம், வாட் இஸ் த ரூட். ஒருத்தருக்கு வந்து 10 வருஷமா வயிற்று வலி இருந்துட்டே இருக்கு, அவருக்கு வந்து என்ன காரணத்தினால அது வந்து இன்டைஜஷன்ங்கிறாங்க, மெடிக்கல் ஷாப்ல போய் ஏதோ மருந்து சாப்பிட்றாங்க, அப்போ வந்து குறையிறது. பட் ஆனால் அவர் சொல்லார் இது மாற மாட்டேங்குது, இது இப்படியே மேனேஜ் பண்ணிட்டே இருக்கோம், இது எதனால வருது, அந்த மாதிரி டெஸ்ட் எடுக்கிறோம். அப்புறம் அடுத்தது வந்து ஒரு மாதம் முன்னாடி ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு, ஃபுல்லாக டெர்மட்டாலஜி ப்ராப்ளம், ஸ்கின்ல எல்லாம் ஃபுல்லாக ரேஷ். அவங்க வந்து வெளியில் அவங்க உடம்பே காமிக்க முடியாத அந்த மாதிரி ஒரு ரேஷ் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க பல மருந்துகள் பல டாக்டர்ஸ்ட்ட போய் சரியாகவும் நம்ம லேபில் வந்திருக்காங்க. அவங்களும் கேட்குறது என்னென்னா, இது எதனால வந்திருக்கு, இது கம்ப்ளீட்டாக மாறுமா, வாழ்நாள் முழுக்க எனக்கு இப்படி தான் ஆகுது பண்ண இல்லை, நம்ம வந்து இதுக்குன்னு சில டெஸ்ட்டுகள் நம்ம எடுத்துட்டு வந்து என்ன காரணத்துக்காக உங்களுக்கு தோலில் இது வருது அதை சொல்லி அவங்களுக்கே ஆச்சரியம். 2-3 வாரத்துக்குள்ளார கம்ப்ளீட்டாக அந்த ரேஷ் எல்லாம் போய் கூகுள் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 5 ஸ்டார் ரிவ்யூ போட்டிருக்காங்க. 1200க்கு மேலே கூகுள் 5 ஸ்டார் ரிவ்யூஸை நம்ம வந்திருக்கோம். அது என்னன்னா இந்த மாதிரி அபூர்வமான டெஸ்ட்டு. ஆனால் இந்த டெஸ்ட்டெல்லாம் நாங்கள் வந்து பெரிய யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் உலகம் முழுக்க ஹார்வர்ட், MIT அவங்கெல்லாம் டெவலப் பண்ண டெஸ்ட்டை தான் நம்ம வந்து பண்ணுறோம். ஆனால் அது லேப் டெவலப்டு டெஸ்ட்டாக நம்ம பண்ணுறதுனால அது ஜனங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டயக்னோஸ்டிக்ஸ் மட்டும் பண்ணாமல் என்ன ரீசன்னால வந்து அந்த டிசீஸ் வந்தது அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க. கரெக்டாக நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. அப்போ இன்றைக்கி வந்து இப்போ சுகர் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறவங்க சுகர் இருக்குது எவ்வளோ அளவுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அது எதனால வந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சாதானே அதை மாற்ற முடியும். ஆல்ரெடி புற்றுநோய் வந்திருக்கு, MRI ஸ்கேன் எடுக்கிறாங்க, அவங்க உறுதிப்படுத்துகிறாங்க இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல பரவி இருக்குது, இந்த இடத்துல பரவி இருக்குல்ல, உடனே கீமோ ரேடியேஷன்ல இதெல்லாம் நல்ல டெஸ்ட்டுகள் தான். பட் ஏன்னா இதனால மட்டும் வியாதி மாறுறது இல்லை, திருப்பி திருப்பி கேன்சர் வருது. நாங்கள் என்ன பண்ணுறோன்னா வேர்ல்டு லெவலில் என்னெல்லாம் ரீசர்ச் வந்து எதனால வருது, ரூட் காஸ் வந்து எதனால வருது, ஏன் இந்த கேன்சர் வந்தது, அதை வந்து டயக்னைஸ் பண்ணி கொடுக்குறோம். அதுதான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி. பட் ஒரு பக்கம் வந்து அட்வான்ஸ்டு டெக்னாலஜினால டயக்னோஸ்டிக்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டுருக்கு. அட் த சேம் டைம் அதர் சைடு பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான டிசீஸே வந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதுவும் நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா ரொம்ப அபூர்வமாக தான் இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க. கரெக்டு தான். நம்ம பார்க்குற பார்வையை பொறுத்து தான் நம்ம வந்து ஒரு புரிதல் ஏற்படுது. இப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், நிறைய டிசீஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நினைக்கலாம். அல்லாட்டி இன்னொன்று என்னன்னா டெக்னாலஜி வளர வளர பல தெரியாத டிசீசஸ்க்கு காரணத்தை தெரியறதுனால நமக்கு வந்து அப்படியும் எடுத்துக்கலாம். ஸோ நான் பார்க்குறதுன்னா என்னன்னா நம்ம காரணமே தெரியாம முன்னாடி வந்து மக்கள் இறந்து இருந்தாங்க. ஆமா, இப்போ வந்து காரணத்தை கண்டுபிடிக்க முடியுது. கரெக்டா சொல்லிங்க. இப்போ இன்னைக்கு வந்து நமக்கு வந்து காரணத்தை தெரிய வருது. ஆனா இப்போ என்ன ஒரு ட்ரெண்ட் வருதுன்னா, இப்போ வந்து சிக் ஆயிருக்கோங்கிறது தான் இவ்வளவு நாள் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. அப்படின்னா ஓகே சுகர் வந்துருச்சு, கொலஸ்ட்ரால் ஹையா இருக்கு, பிபி இருக்கு அப்படின்னு தெரியும். இப்போ வந்து என்னன்னா அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நோயை வந்து பராமரிக்கிறத விட ஆரோக்கியத்தை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் எங்களை மாதிரி லேப் வந்து இப்போ எமர்ஜ் ஆகிட்டு. பிபி சுகர் பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க. இந்தியாவோட மிகப்பெரிய பிரச்சனைன்னு சொல்லலாம். இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு வீட்லேயும் எதர் பிபி உள்ளவங்க சுகர் உள்ளவங்க வந்து இருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியும். அந்த அளவுக்கு இது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. சில பேர் வந்து இது ரெண்டுமே டிசீஸ் இல்லை, ஒரு டிசீஸே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களோட பார்வை என்ன? இன்னைக்கு வந்து பிபி சுகர் இல்லாத ஆளுகளே இல்லை. நீங்கள் வந்து சீனியர் சிட்டிசனை பற்றி கேட்குறீங்க, ஆனால் எங்கள் லேபில் வர்றது 3 வயசு 4 வயசு குழந்தைகள்லேருந்து சுகர் கம்ப்ளைண்ட், டைப் 1 டயபெட்டிஸாக வர்றாங்க. ஸோ ஏன் இவ்வளோ சீக்கிரமாக வியாதிகள் வருது அப்படின்னா அதுதான் லைஃப் ஸ்டைல், நம்மளோட வாழ்க்கை முறை வந்து மாறிடுச்சு. ஸோ இந்தியாவோட வாழ்க்கை முறை வந்து கம்ப்ளீட்டாக மாறி இருக்கிறனால இதெல்லாம் மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஜெனட்டிக்கு கிடையாது, இது வந்து வாழ்வியல் வர்ற மாற்றத்தினால வருது. முன்னெல்லாம் நிறைய நடப்போம், இப்போ லேடிஸ் எல்லாம் அரைக்கிறாங்க, ஆண்களுக்கும் உடல் உழைப்பு இருக்குது. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு நம்ம கம்ப்யூட்டர்லேயே உட்காடுறோம், சேர்லேயே உட்காடுறோம். ஸோ அதனால என்ன ஆயிடுதுன்னா பாடி வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக சில மாற்றங்களை கொண்டு வர்றதுனால அது வந்து நம்ம வந்து பிபி சுகர் அப்படின்னெல்லாம் நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறோம். இப்போ வந்து காட்டில் வந்து வாழற மிருகங்கள், திடீர்னு ஒரு சிங்கம் வருதுன்னா ஒரு மான் வந்து ஓடுற போது அது ஸ்டீராய்டை ப்ரொடியூஸ் பண்ணுது, சுகர் அது கூட்டிட்டு அது ஓடி முடிஞ்சது அது சுகர் குறையிறது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், உட்கார்ந்தே நம்ம பயப்படுறோம்,
நெகட்டிவாக ஒரு தாட் வருது. அப்போ உடனே ஸ்டீராய்டும் ப்ரொடியூஸ் பண்ணி சுகர் வருது. ஆனால் உடம்பு வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுது. ஏன்னா ஓட மாட்டேங்கிறோம், நின்ன இடத்துலயே இருந்து சுகர் அதிகமாக இருக்கு. அப்போ எப்படி அதை பேலன்ஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அது ஹை லெவலில் வச்சிருக்கிறது வந்து அதுதான் ஸ்ட்ரெஸ்ஸுனால வர்ற சுகர் அப்படிங்கிறாங்க. ஸோ பிபி அதே மாதிரி தான். இப்போ கீழ் இடத்துல இருந்து ஒரு வாளியில் நான் பக்கெட்டில் வந்து தண்ணி கொண்டுறேன்னா நான் ப்ரெஷர் கொடுத்தா தான் அதை தூக்க முடியும். ஸோ நேச்சுரலாக பிபி ஏறுது. அது வந்து ப்ராப்ளமே இல்லை. உடனே வந்து அது அந்த பக்கெட்டை கீழே வச்சதும் நார்மல் ஆயிடுது. ஆனால் எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வருது, ஒரு பிரச்சனை வருது. அப்போ நான் வந்து தேவையில்லாமல் ஒரு பக்கெட்டை தூக்குற மாதிரி அதே ரியாக்ஷனை நான் உடம்புக்குள்ளார கொண்டு வர்றேன். ஸோ இதெல்லாம் வந்து வாழ்வியல் நம்மளோட மனம் சார்ந்த இது. அதனால வர்ற ப்ராப்ளம்ஸ் தான் இன்னைக்கு அதிகமாக இருக்கு. ஸோ இதை எப்படி தவிர்க்கலாம், இது எப்படி இந்த மைண்டை வந்து நம்ம டீல் பண்ணலாம், இந்த பாடி எப்படி டீல் பண்ணலாம், அதை தெரிஞ்சாச்சுன்னா பிபி சுகர் வந்து நோயா பார்க்காம அது பாடியோட அட்ஜஸ்ட்மெண்ட், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருந்து எப்படி நார்மலுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இப்போ 2 வயசு குழந்தைலாம் வருதுன்னு சொன்னீங்க இல்லையா, அவங்களுக்கு அது எப்படி அந்த குழந்தைய வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ட்ரிகர் பண்ணிக்குதா? இது ரொம்ப அருமையான இன்னொரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஆட்டிசம் குழந்தைகள்லாம் நிறைய வர்றாங்க. நீங்க கேட்குற மாதிரி டைப் 1 டயபெட்டிஸ் குழந்தை வரும்போது அது எங்க பண்ணியிருக்குன்னா அதோட அம்மாவோட ரீசன்ல இருந்து வருது. அப்படின்னா அம்மா தான் காரணம்னு ஃபுல்லாக சொல்ல முடியாது, ப்ரெக்னன்சின்னு சொல்லலாம். முந்தைய காலத்துலலாம் நம்ம பாட்டி எல்லாம் கேட்டு பார்த்தாங்கன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்திருக்கு. இப்படி படுக்கக்கூடாது, இப்படி சாஞ்சு இருக்கணும், இப்படி நிற்கணும், இதை தான் சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, இந்த நேரத்தில் வெளியில் போகக்கூடாது, இப்படி 100 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. இன்னைக்கு வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் குழந்தைக்கு வருது. இப்போ ஒரு வாரம் முன்னாடி என்ன வந்ததுன்னா, ஒரு அப்பாவோட ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ஸ்பெர்ம் வழியாக ஜெனட்டிக்காக பல தலைமுறைக்கு போகிறதுன்னு இப்போ மாடர்ன் மெடிசனே சொல்லுது. இதுதான் ஆதி காலத்தில் சொல்லியிருக்காங்க. லேடிஸ் ஸ்ட்ரெஸ் பண்ணுற போது டெஃபினட்டாக வந்து குழந்தைய பாதிக்குது. இப்போ எங்கள் லேபில் நிறைய ஆட்டிஸ்டிக் சில்ட்ரன் வர்றாங்க. அவங்களுக்கு சில குழந்தைகளுக்கு பேச்சு டிலே ஆகுது, அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி, இந்த மாதிரி வர குழந்தைகள் நிறைய இன்னைக்கு வர்றாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி என்னன்னா, அம்மாவோட ப்ரெக்னன்சி எப்படி இருந்தது? ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா 90% விமன் வந்து ஆமாங்க, பல ரீசன், ஒன்றா ஃபேமிலி ஸ்ட்ரெஸ்ஸு, அல்லாட்டி ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸு, அல்லாட்டி அவங்க வேலை செய்கிற இடத்துல ஸ்ட்ரெஸ்ஸு, ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்து குழந்தையோட பிரெயினை வந்து பாதிக்குது. அதே மாதிரி தான் உடலையும் பாதிக்குது. ஸோ இதில் வந்து என்ன ஆயிடுதுன்னா மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸு, அப்புறம் இன்னைக்கு ஃபுட்டு, ஏன் வந்து ஃபுட்டை வந்து ரிசர்ச் பண்ணுறோன்னா ஃபுட்டில் இருக்கிற அடல்ட்ரன்ஸு, டாக்ஸின்ஸ் அதெல்லாம் வரும்போது இதெல்லாம் சேர்ந்து வந்து அந்த தாக்கம் தான் இன்னைக்கு குழந்தைகளில் டயபெட்டிஸ் வருது. பிபியும் சில குழந்தைகளுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ வந்து பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தால் வந்து சில்ட்ரன் போகுது இந்த மாதிரி. இது ஆனால் ஜெனட்டிக்கல் டிசீஸ்னு இதை எடுக்க முடியாதுங்களா? இதுவும் நீங்க வந்து நம்ம பார்க்குற பார்வை தான். இது வந்து ஜெனட்டிக்னா டிஎன்ஏ வழியா வருதா, பழக்க வழக்கங்கள்னால வருதா? அப்போ வந்து அப்பா வந்து ஒருத்தர் வந்து சிகரெட் ஸ்மோக்கிங்னா அவங்க குழந்தைகளும் சிகரெட் ஸ்மோக் பண்றாங்கன்னா அது ஜெனட்டிக்னு எந்த லெவல்ல பார்க்குறோம்? ஜீன்ஸ் வழியா வருதா, பழக்க வழக்கங்கள் வழியா வருதா? அப்பா அம்மா வந்து வெஜிடேரியன், குழந்தையும் வெஜிடேரியனா இருக்கு. இது ஜெனட்டிக்கா பழக்க வழக்கங்களோட அந்த தொடர்பான்னு பார்க்குறோம். எப்படி வேணாலும் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுல வந்து அதுதான் நம்ம எதெல்லாம் வந்து ஜெனட்டிக்னா பிசிக்கல்லாம் நிறைய ஜெனட்டிக்கா வருது. இப்போ ஒருத்தருக்கு வந்து கேர்லி ஹேர்னா அவங்க குழந்தைக்கு கேர்லி ஹேருக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க கருப்பா இருக்காங்கன்னா கருப்பா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பிசிக்கல் ட்ரைட்ஸ் எல்லாம் நிறைய ஜெனட்டிக் இருக்கு. சில ஜெனட்டிக் டிசீசஸும் இருக்கு. ஆனா அதுக்கும் நம்ம வந்து லைஃப் ஸ்டைலோட ப்ராப்ளத்துக்கும் நம்ம சேர்த்தி கன்ஃபியூஸ் பண்றதுனால தான் ப்ராப்ளம் வருது. ஓகே. ஸோ அப்போ இந்த சுகர், பிபி எல்லாமே ஜெனட்டிக்கல் டிசீஸ் கிடையாது? இல்லை, கிடையாது. ஓகே. நம்மளோட லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ல வரும். ஆனால் அதை கரெக்ட் பண்ணிக்கவும் முடியும். இப்போ ஒரு தமிழ் படத்தோட காமெடியில் கூட, விவேக் காமெடியில் வரும், எனக்கு இருக்கிற எல்லா வியாதிக்கும் எனக்கு ஒரு மருந்து எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாப்புல. ஒரு மருந்தாடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஷத்தை அவர் கொடுக்குற மாதிரி வரும்னு வச்சுங்களேன். ஒரு கல் எடுத்துட்டு தலையில போட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு, இல்லைங்களா? அது மாதிரி இருக்கும். இது அருமையான ஒரு இந்த டைம்ல நீங்க கொண்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இது அவர் விளையாட்டா சொல்லியிருப்பாரு. ஆனா நான் விளையாட்டா என்ன சொல்லணும், ஒரே ஒரு பிரச்சனை, ஒரே ஒரு மருந்து இருக்கு எல்லாத்தையும் சரி பண்றது இருக்கு, அதுதான் இது. ஆனா கல்லு தலையில போடுறது இல்லை, உணவை வந்து இந்த வயிற்றுல போடுறதுல தான் இருக்கு. ஸோ அதனாலதான் நாங்க வந்து மைக்ரோபயோம் டெஸ்ட்டை பண்றோம். அப்படின்னா நம்ம உடம்புல வந்து கிட்டத்தட்ட வந்து 30 ட்ரில்லியன் மனித செல்லுகள் இருக்கு. ஆனா 60 to 100 ட்ரில்லியன் வந்து பாக்டீரியா செல் இருக்கு.
அப்படின்னா நம்ம உடம்புல வந்து 50,000 ஜீன்ஸ் இருக்கும்பாங்க, ஜெனட்டிக் சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்றது. ஆனா நுண்ணுயிர்களோட ஜீன்ஸ் கிட்டத்தட்ட 300,000 இருக்கு, 3 லட்சத்துக்கு மேல இருக்கு. அப்படின்னா நம்ம உடம்ப வந்து கண்ட்ரோல் பண்றது நம்ம ஜெனட்டிக் சிஸ்டத்தை விட பாக்டீரியா, ஃபங்கஸ் அதோட ஜெனட்டிக் சிஸ்டம் தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணும். நம்ம அரசியல் இது மாதிரி தான், பார்ட்டி மாதிரி தான். ஒரு ஆளுங்கட்சி இருக்கும், ஒரு ஆப்போசிஷன் இருக்கும். எந்த கட்சி வந்து மெஜாரிட்டி மெம்பர்ஸ் வச்சிருக்கோங்க, அவங்க சொல்றது தான் நடக்கும். அந்த ஆப்போசிஷன்ல கம்மி மெம்பர்ஸ் சும்மா அவங்க சொல்றதை கேட்டுட்டு தான் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம உடம்புல மெஜாரிட்டி வந்து பாக்டீரியா தான், நுண்ணுயிர்கள் தான். நம்ம வெறும் மைனாரிட்டி கட்சி தான். ஸோ நம்ம ஜெனட்டிக் சிஸ்டத்தை விட அவங்களோட ஜெனட்டிக் சிஸ்டம். அப்போ இந்த கிருமிகளை எப்படி வந்து நம்ம உடம்புல எது நல்ல கிருமி கெட்ட கிருமி என்னெல்லாம் பார்த்தா அது எல்லாமே வந்து நம்ம சாப்பிட்ற உணவுகளில் தான் வருது. அதனால தான் நீங்கள் கேட்ட மாதிரி ஒரே கல் வச்சு தலையில் போட்டு பிரச்சனை தீர்க்கிற மாதிரி எல்லா வியாதிகளுக்கு இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, பிரெயினில் பிரச்சனையா, சைக்காட்ரிக் ப்ராப்ளமா, ஆட்டிஸ்டிக் பிரச்சனையா, ஞாபக மறதியா, கட்டு பிரெயின் ஆக்சஸ் அப்படிங்கிறாங்க. அடிக்கடி நெஞ்சில் சளி பிடிச்சிட்டு இருக்கா, என்ன சொல்றாங்க, லங் கட் ஆக்சஸ். கிட்னி ப்ராப்ளமா, கிட்னி கட் ஆக்சஸ். இன்ஃபர்டிலிட்டி, குழந்தை இல்லாமல் இருக்கீங்களா, ஒரே ஒரு ப்ராப்ளம், இது ஜெனட்டிக் கட் அண்ட் ஓவரி, கட் அண்ட் டெஸ்டிஸ் ஆக்சஸ் அப்படிங்கிறாங்க. லிவர் ப்ராப்ளமா, லிவர் கட் ஆக்சஸ். ஸோ எல்லா தைராய்டு கட் ஆக்சஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ப்ராப்ளம் தான் அவங்க வந்து பார்க்குறாங்க, ஒரே சொல்யூஷன் தான் அவங்களும் பார்க்குறாங்க. மாடர்ன் ரிசர்ச் எல்லாம் என்ன வருதுன்னா, இந்த கட்டுங்கிறது பெருகுடல்ல எவ்வளவு பாக்டீரியா இருக்கோ அதுதான் வந்து எல்லா உறுப்புகளையும் கண்ட்ரோல் பண்ணது. ஸோ நீங்கள் கேட்டது வந்து அவர் விவேக் காமெடியாக சொன்னது இந்த வழியில் காமெடி மாதிரி தோணும், ஆனால் இதுதான் கரெக்டான சொல்யூஷன். கேன்சருங்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குது, வேர்ல்டு வைடுன்னு சொல்லலாம். அதை எப்படி இதை பீப்புள் வந்து இதை எப்படி இதை அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. நிறைய மக்கள் வந்து இது வந்துட்டுனாவே மனசை விட்டுடுறாங்கன்னு வச்சுங்களேன், விட்டுட்டு ஒரு லைஃபோட எண்டுக்கு வந்துட்டோம் அப்படிங்கன்னு அவங்களே முடிவு பண்ணிடுறாங்க. இதுக்கு என்னதான் தீர்வு இதுக்கு? நீங்கள் கேட்டதுக்கு காரணம் என்னென்னா, மக்களோட மனசில் சினிமா வந்து நம்மளை ஒரு இம்பேக்ட் கொண்டு வரும். சினிமாலெல்லாம் நம்ம பார்த்தது வந்து கேன்சர் வந்த நாயகனோ நாயகியோ அதோட வாழ்வே மாயம், அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது வந்து உண்மை கிடையாது. கேன்சர் வந்து க்யூர் பண்ண முடியும்னு மெடிக்கல் சயின்ஸை நிறைய ப்ரூஃப் வச்சுருக்காங்க. பட் ஆனால் அந்த டைரக்ஷனில் இப்போ கொஞ்சம் அதிகமாக போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு கேன்சர் செல்லு வரும்போது அதை வந்து கீமோ ரேடியேஷன் எல்லாம் கொடுத்தா அதை கொண்டுடலாம். அதனால தான் வந்து கீமோ ரேடியேஷன் கொடுத்த உடனே பேஷண்ட்டுக்கு வந்து நிம்மதி வருது, ஏன்னா புற்றுநோய் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன ஆயிடுதுன்னா, கொஞ்ச நாளில் திரும்பி வருது அது. ஆனால் இன்னொரு இடத்துல பரவி இருக்கு. என்ன காரணம்னா, மெடிக்கல் சயின்ஸு ப்ரூஃப் வச்சிருக்கு, கேன்சர் ஸ்டெம் செல்லுன்னு இருக்குது, விதை இருக்குது. இப்போ இந்த மரம் இருக்குது, இந்த மரத்தை வேணால் நம்ம வெட்டி கம்ப்ளீட்டாக வேரெல்லாம் பிடுங்கி எடுத்துடலாம். பட் அதோட விதைகள் வந்து அங்கங்கே காற்றுல போயிருச்சு அப்படின்னா அடுத்த மழையில் பார்த்தா ஒரு வேப்ப மரத்தை அழிக்கிறதுக்கு பல வேப்ப மரங்கள் அங்கங்கே பரவி இருக்கு. இதே தான் கேன்சர் ஸ்டெம் செல்லுங்கிற விதை இருக்கு. இது வந்து கீமோ ரேடியேஷன்னால அடிபடுறது இல்லை. இது வந்து நம்மளோட இம்யூன் சிஸ்டம் தான் அதை அட்டாக் பண்ண முடியும். இதெல்லாம் நிறைய இப்போ மெடிக்கல் ரிசர்ச்சில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜனங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, வெறுமே கீமோ ரேடியேஷன் கொடுத்தா புற்றுநோய் மாறும் அப்படின்னு நினச்சி போகிறதுனால தான் அதை முழுசாக குணப்படுத்த முடியல. ஆனால் மெடிக்கல் ரீசர்ச் சொல்கிற வழியில் அவங்க போயிட்டாங்கன்னா உறுதியாக வந்து முற்றிலும் இதை குணப்படுத்த முடியும்னு நான் சொல்லலை, மெடிக்கல் ரீசர்ச்சே சொல்லுது. அந்த இம்யூன் சிஸ்டத்தை தான் அவங்க பலப்படுத்த சொல்கிறாங்க. அந்த இம்யூன் சிஸ்டத்துக்கு முக்கியமான ஒரு பங்கு திருப்பி கட் பாக்டீரியா தான். ஸோ ஃபுட் மூலியமாகவும் நம்ம அப்படி தான் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்கிறீங்க. கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லலாமா? இதை இல்லை, கண்ட்ரோலை விட குணப்படுத்த முடியுங்கிறதான் காமிக்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, இப்போ இந்த விதைகள், கேன்சர் ஸ்டெம் செல் வந்து உடம்புல உருவாகுது விதை மாதிரி. அந்த விதையிலிருந்து தான் கேன்சர் வந்து கட்டியெல்லாம் உருவாகுது, மரம் மாதிரி அது தழைச்சி வளருது. அதெல்லாம் நம்ம வெட்டிடுறோம், ஆனால் விதை அங்கே திருப்பி வைக்கிறோம். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம உணவு, எந்த மாதிரி உணவுகள் நம்ம சாப்பிட்றோமோ அந்த மாதிரி நல்ல கிருமிகள் கெட்ட கிருமிகள் வளருது. இப்போ இந்த வீடே இருக்குது, இந்த வீட்டுக்கு கீழே வந்து ஒரு ஜவுளி கடைக்கு கொடுக்குறாங்க, இல்லாட்டி ஒரு நகை கடைக்கு கொடுக்குறாங்க வாடகைக்கு. அப்போ எந்த மாதிரி மக்கள் வருவாங்க? அதே வந்து அதிக வாடகை கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு பாருக்கு கொடுக்குறாங்க வாடகைக்கு. அப்போ என்ன ஆகும், கொஞ்ச நாளில் இங்கே வர்ற மக்கள் வந்து அந்த மாதிரி ட்ரக்கு,
குடிபோதை அதெல்லாம் யூஸ் பண்றவங்களாம் மாறிடுறாங்க. அந்த மாதிரி நம்ம நல்ல உணவுகள் சாப்பிடுற போது நல்ல கிருமிகளை நம்ம வளர்த்திட்டு இருக்கோம். அதே உணவுகள் உடம்புக்கு கெடுதலா இருக்கிற உணவுகள் சாப்பிட சாப்பிட கெட்ட கிருமிகள் வளர ஆரம்பிக்கும். கெட்ட கிருமிகள் வளர ஆரம்பிச்சதுன்னா நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை குறைச்சிரும். எப்படி கெட்ட மக்கள் சுற்றுப்புறத்துல இருக்காங்களோ அவங்க போலீஸ் எல்லாம் வராம பார்த்துப்பாங்க. ஏன்னா போலீஸ் எல்லாம் அவங்கனால வாழ முடியாது. அந்த மாதிரி கெட்ட கிருமிகள் என்ன பண்ணுதுன்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை குறைச்சிருது. நோய் எதிர்ப்பு சக்திக்கு கேன்சர் ஸ்டெம் செல்லை அழிக்க முடியும். ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுறது இல்லை. அப்ப என்ன ஆயிருதுன்னா இந்த கேன்சர் ஸ்டெம் செல் அது வாழ்ந்துட்டே இருக்கு. கேன்சரை கீமோ கொடுத்து கியூர் பண்றோம்னு நினைக்கிறோம், திருப்பி அடுத்த கேன்சர் இது உண்டு பண்ணும். இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம மாடர்ன் சயின்ஸில் ரிசர்ச்சில் சொல்கிற மாதிரியே தான் நம்ம டயக்னாஸ்டிக்கில் பண்ணி கொடுக்குறோம். அதனால கட்டு டெஸ்ட்லாம் பண்ணி கொடுக்குறோம். பாருங்கள், நீங்கள் கீமோ ரேடியேஷன்லாம் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் குடலில் எவ்வளவு நல்ல பாக்டீரியா இருக்குது, எவ்வளோ கெட்ட பாக்டீரியா இருக்குது, அதை தெரிஞ்சுட்டு முதல்ல அதை சரி பண்ணிவிட்டு நீங்கள் போங்க. அப்போது உங்கள் கீமோ தெரப்பியும் ரேடியேஷனும் தெரப்பியும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ அப்படின்னாக்கா நீங்கள் எந்த மாதிரி ஃபுட்டு ஒரு பேஷண்ட் சாப்பிட்ணுன்னு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா, உங்களால் சஜஸ்ட் பண்ணீங்களா? கட்டாயம் நம்ம அந்த கிருமிகளோட தன்மைகளை பார்த்துட்டு நமக்கு ஓரளவுக்கு சொல்ல முடியும். இது இந்த மாதிரி உணவுகளுக்கு நம்ம மாறிட்டோம். முக்கியமாக பாரம்பரிய உணவுகள் தான் கரெக்டாக இருக்குது. அதுதான் இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸும் வருது. இதை நான் யூஎஸ்ல 97 போன போது வெஜிடேரியன் ஃபுட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு வீகன் அவ்வளோ வந்துருச்சு. வெஜிடேரியனுக்கு அடுத்த ஸ்டெப்பே போயிடுச்சு. அப்படின்னா என்னன்னா அங்க உணவுகளோட முக்கியத்துவம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அதோட அறிவெல்லாம் நம்மளோட மண்ணில இருந்தா போயிருக்கு. உணவே மருந்துன்னு சொல்லியிருக்காங்க. மருந்துன்னு தனியா கிடையாது, உணவு தான் மருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த உணவு மருந்தா இல்லாம விஷமா மாறுற போது நம்ம உடம்புல கேன்சர் மட்டும் இல்லை, இப்போ IVF மாதிரி நோய்கள் வருது. இன்னைக்கெல்லாம் இன்ஃபர்டிலிட்டி அதிகமாக இருக்குது. அதனால IVFக்கெல்லாம் போகிறாங்க. நேச்சுரல் பர்த் இல்லை. முன்ன நம்ம பாட்டி அவங்க எல்லாமே 10-15 பிரசவம் பண்ணியிருக்காங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லை. இன்னைக்கு அது நடக்கிறது இல்லை. காரணம் உணவு மாறினதுனால அங்கேயும் கெட்ட கிருமிகள் வளர்றதுனால நம்மளோட ஜெனட்டிக் சிஸ்டத்தையே ஹைஜாக் பண்ணிடுது. நம்ம நேச்சுரல் ஃபுட்டுக்குனாக்க நம்ம பாரம்பரிய உணவுக்கு தான் போகணும். இதை எப்படி அவாய்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இப்போ கல்ச்சராகவே ஆயிடுச்சு இல்லையா? அது சொசைட்டியில் ஹைப்ரிட் ஃபுட் சாப்பிட்றது, ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதுங்கிறது ஒரு கல்ச்சராகவே மாறி இருக்கு. இதில் மக்கள் நார்மலாக ஒரு ஃபேமிலியில் ஒருத்தவங்க அது மாதிரி இருந்தாலே அவங்க ஃபேமிலியை ஒதுக்கிற அளவுக்கு இருக்குது. அது மாதிரி இருக்கு இல்லையா? இது எப்படி மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க? 2 அருமையான டேர்ம்ஸை கொண்டு வந்திருக்கேன். ஒன்று ஹைப்ரிட் ஃபுட்டு, ஒன்று ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ஹைப்ரிட் ஃபுட்டு விஞ்ஞானிகள் அவங்க நல்லது நினச்சி பண்ணியிருக்காங்க. என்னென்னா விளைச்சலை கூட்டணும். ஏன்னா உலகத்தில் ஜனத்தொகை கூடிட்டு இருக்கு, அப்போது உணவோட காஸ்ட் விலையை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு பாரம்பரிய அந்த அறிவு எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு தெரியல. வெறும் விஞ்ஞான அறிவை வச்சு மட்டும் அதை அட்ரஸ் பண்ணியிருக்கிறனால அதில் உணவோட தட்டுப்பாடை குறைச்சிருக்காங்க, ஆனால் குவாலிட்டியை குறைஞ்சி போயிடுச்சு. இன்னைக்கு நிறைய மெடிக்கல் ஜேர்னல்ஸ், ஃபுட் ரிசர்ச் ஜேர்னல்ஸ்லேயே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹைப்ரிட்டு அதே மாதிரி தான் இயற்கைக்கு உட்படாத அந்த விஷமான பெஸ்டிசைடு, ஃபர்டிலைசர்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணி விளைக்கிற அந்த விளைச்சலில் பாலிஃபீனால் மாதிரி ப்ரீபயோட்டிக்கெல்லாம் தன்மை குறையிறது. அப்போது அந்த மாதிரி ப்ரீபயோட்டிக்கு தான் நல்ல கிருமிகளை வளர்த்த விடுது. ஸோ ப்ரீபயோட்டிக்கெல்லாம் அந்த பாலிஃபீனாலோட தன்மையெல்லாம் ஹைப்ரிட் ஃபுட்டில் கம்மியாக இருக்கிறதுனால கெட்ட கிருமிகள் தான் வளரும். ஸோ நம்மளோட டிசிஷன் தான். நம்ம உடம்பு பாதுகாக்கணும் அப்படின்னா நல்ல கிருமிகளை நம்ம வளர்த்தணும். அதுக்கு நல்ல ஃபுட்டு சாப்பிடணும். அப்போ ஹைப்ரிட் விலை கம்மியாக இருக்கிறதுக்கு நம்ம போகணுமா, இல்லை நமக்கு ஆஸ்பத்திரி செலவும் வேண்டாம், வீட்டில் எல்லாரும் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அதிக விலை கொடுத்து நல்ல விவசாயிகள், அருமையான விவசாயம் எல்லாம் பண்ணிடணும். பாரம்பரிய வழியில் நிறைய விவசாயிகள் இன்னைக்கு நாட்டு பசுமாட்டோட இதெல்லாம் உரத்தெல்லாம் யூஸ் பண்ணி பாரம்பரியமாக பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஃபுட்டையும் நம்ம ஹைப்ரிட் ஃபுட்டும் நான் ஆர்கானிக் ஃபுட்டு எல்லாமே நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்கிற அந்த பாலிஃபீனால் தன்மை அதிகமாக பார்க்கறது இயற்கை விவசாயத்தில், அதுலேயும் பாரம்பரிய விவசாயத்தில் இருக்கிற அந்த விளைச்சலை பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் நம்ம கொண்டு வர்றோம். இதெல்லாம் நம்ம லேப்லேயும் டெஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி விவசாயிகளோட பொருள்களெல்லாம் நம்ம
மக்களுக்கு சொல்கிறோம். அதெல்லாம் யூஸ் பண்ணி நிறைய பேர் நல்ல அவுட்புட் அவங்களோட ஹெல்த்தில் வந்திருக்கு. இப்போ மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இங்கிலீஷ் மெடிசனை தேடி கண்டுபிடிச்சி மூட்டை மூட்டையாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது அதர் சைடு வந்து இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து சித்தா ஆயுர்வேதிக் மெடிசனை தேடி கண்டுபிடிச்சி அதையும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆக முதல்ல மக்களோட வேலை வந்து மெடிசின் சாப்பிட்றது தான் எப்படின்னு இருக்கு. சாப்பாட்டுக்கு நிகராக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மெடிசின் சாப்பிடாம வாழ முடியாதா? கட்டாயம் வந்து மெடிசன் சாப்பிடாம வாழ முடியும். ஆனால் இந்த பிரச்சனை வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இப்போ வந்து அதிகமாக நோய்கள் வருது அப்படின்னு பார்க்குறோம். இன்னைக்கு வந்து ஓகே, இப்போ நானே சொல்லியிருக்கேன், ஃபுட்டு வந்து அடல்ட்ரண்ட்டாக இருக்குது. நிறைய பாலெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரெகுலேஷனை மீறி உணவுகளில் ப்ரிசர்வேட்டிவ்லாம் ஆட் பண்ணுறாங்க. ஸோ கவர்மெண்ட் ரூல்ஸ் வச்சுருக்கு, ஆனால் அதை மீறி விற்பனையாளர்கள் போடுறாங்க. அது மக்களுக்கு நோய் உண்டுறதுக்கு காரணமாக இருக்குது. அதே மாதிரி எண்ணெய் மற்ற எல்லாமே அப்படியே இருக்குது, விஷமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம குடிக்கிற தண்ணீரும் விஷம் கலந்ததாக இருக்குது. சுவாசிக்கிறது எல்லாமே இதாக இருக்குது. அப்போ அதனால நோய் வருதுன்னா கட்டாயம் அதனால நோய் பெருகுது. அப்போது 100 வருஷத்துக்கு முன்னாடி நீர் நல்லா இருந்தது, உணவு நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. அப்போ வந்து நோய்கள் இல்லையா? அப்போவும் சித்தா ஆயுர்வேதெல்லாம் இருந்திருக்கு. அப்போ வந்து வெறும் உணவை மட்டும் சொல்ல முடியல. அப்போ அந்த காலத்துல சித்தா ஆயுர்வேதத்துல அந்த கால சித்தா ஆயுர்வேதம் என்ன புரிஞ்சிருக்குன்னா, உணவுகள் வந்து காலத்திற்கு ஏற்ப மாதிரி சாப்பிடணும். அது இன்னைக்கு இப்போ மாடர்ன் சயின்ஸு கட்டை வச்சு சொல்லுது. காலையில ஒரு கட்டில் இருக்கிற கிருமிகள் வேற, நைட் ஆக ஆக அது மாறிடுறது. பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பெண்ணோட மார்பில் இருக்கிற நுண்கிருமிகளும் வயிற்றில் இருக்கிற நுண்கிருமிகளும் வேற. பனிக்காலத்தில் வேற, வெயில் காலத்தில் வேற, இப்படியெல்லாம் மாறிட்டு இருக்கு. முன்காலத்திலையும் அந்த மாதிரி எல்லாம் மாற்றங்கள் வரும்போது அவ்வளவா பாதிப்பே இல்லைன்னா காலங்களுக்கு தகுந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்ருக்காங்க. இப்போ வெயில் காலம்னா பச்சை பயிரை சாப்பிட்ருக்காங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னா குளிர்ச்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பச்சை பயிரில் இருக்கிற ஃபைபரில் வளரக்கூடிய கிருமிகள் வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு மாறுது. கொள்ளு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பனிக்காலத்தில் சாப்பிடுவாங்க, சூடு ஏற்படும். அதே மாதிரி நைட்டு வந்து தயிரை சாப்பிடவே மாட்டாங்க. 6 மணிக்கு மேலே தயிரை வந்து நம்ம இதில் சாப்பிடவே விட மாட்டாங்க. தயிர் பால்லாம் இத்தனைக்கு ஃபர்மெண்டடு தான், ப்ரோபயோட்டிக்கு. ஏன்டா ப்ரோபயோட்டிக் ஃபுட்டை வந்து ஏன் ஈவினிங் சாப்பிடக்கூடாது? இன்னைக்கு மாடர்ன் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, காலையில் இருக்கிற மைக்ரோபயம் சாயந்தரம் வந்து மாறிடுறது. அப்போ சாயந்தரம் வந்து ப்ரோபயோட்டிக் சாப்பிடவே கூடாது. இதெல்லாம் முன்காலத்தில் அழகாக தெரிஞ்சு வச்சு பண்ணியிருக்காங்க. அப்போது உணவுகள் அப்படின்னு விஷத்தன்மை இல்லாமல் இருந்தாலும் காலத்திற்கு தகுந்த மாதிரி உணவுகளை நம்ம மாற்றி கொள்ளலைன்னா ப்ராப்ளம் தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ்னா வெறும் கோதுமையாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சவுத் இந்தியன்ஸ்னா எல்லா நாளும் இட்லி தோசை தான், டெய்லி தோரம்பருப்பு சாம்பார் தான். இது வந்து கெடுதல். அதிகமானாலும் அது அமிர்தம் விஷம். ஆனால் முன்காலத்தில் எப்படின்னா, அந்த பச்சை பயிர் ஒரு காலத்தில் இருக்கும், அரிசி ஒரு அரிசி விளைவிக்கிற காலத்தில் அரிசி சாப்பிடுவாங்க, ராகி வர்ற காலத்தில் ராகிக்கு போயிடுவாங்க. தினை ரொம்ப ரொம்ப நல்லது, மில்லட்ஸ். தினை இருக்கிறது, தினையும் தேனும் அப்படின்னு சங்க இலக்கியத்தில் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த தினை வர்ற காலத்தில் தினை சாப்பிடுவாங்க, மாம்பழம் வர சீசனில் மாம்பழத்தை சாப்பிடுவாங்க. அப்போ காலங்களில் மாறுற போது கட்டு பாக்டீரியா வந்து மாறுது. அப்போ நோய்கள் வந்து அதுக்கு வராமல் அப்போ கிருமிகளும் வருது. ஸோ வெயில் காலத்தில் வர கிருமிகளுக்கு கரெக்டாக மாம்பழம், பலாப்பழம், அதே மாதிரி பச்சைப்பயிறு சாப்பிட்ற போது நோய் எதிர்ப்பு அங்கே வந்துடுது. பனிக்காலத்தில் வர வேண்டிய நோய்கள்லாம் வந்து தடுக்கிறதுக்கு உணவுகளை நம்ம மாற்றிட்டோம். இப்போ நம்ம அதெல்லாம் ஒன்றுமே பண்ணுறது இல்லைல்ல. நம்ம ஒரே ஃபுட்டை தான் டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ அப்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு வந்து அப்போ மருந்துகளை தேடி ஓட வேண்டியதாக இருக்குது. சித்தாவை தேடி ஓடுறாங்க, ஆயுர்வேதத்தை தேடி ஓடுறாங்க. எனக்கு இங்கே சொல்ல முடியுமான்னு தெரியல. நாங்கள் வந்து சித்தா ஆயுர்வேத மருந்துகளையும் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்ன காரணம்னா, சில மக்கள் வந்து சொல்கிறாங்க, சார் அலோபதி சாப்பிட்டு சரியாகலை, சித்தாக்கு போனால் இன்னும் வேர்ஸ் ஆயிடுச்சு, ஆயுர்வேதத்துக்கு போய் இன்னும் மோசமாயிருச்சு. அப்போது நான் சொல்லுவேன், சித்தா ஆயுர்வேதத்துலலாம் பிரச்சனை கிடையாது. அதில் இன்னைக்கு வந்து எல்லா சில மேனுஃபேக்சரர்ஸ் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறாங்க. அந்த ப்ரிசர்வேட்டிவ் நம்ம லிவரை கெடுத்து ஃபேட்டி லிவர்லாம் வருது. அதனால தான் உங்களுக்கு மோசமாக இருக்க தவிர சித்தா ஆயுர்வேதத்துலலாம் தவறு கிடையாது. ஆதி காலத்திலிருந்து பரம்பரையாக அதை பண்ணி வந்திருக்காங்க. அப்போது அந்த காலத்திலையும் காலத்துக்கு ஏற்ப மாதிரி உணவுகள் சாப்பிடாம இருந்திருக்கிறவங்களும் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு தான் சித்தா ஆயுர்வேதம்.
அடுத்தது என்னதான் உடல் நல்லா பராமரிச்சாலும், என்னதான் நல்ல உணவு சாப்பிட்டாலும், இந்த மனம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, நல்லா இல்லாட்டி வியாதிகள் உறுதியா வரும். அதனால சித்த ஆயுர்வேதம் பழங்காலத்துல மனசுக்கும் மருந்தை கொடுத்துட்டு உடம்புக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த மருந்து, அந்த மனதுக்கான மருந்து தான் ஆன்மீகம். அதுக்கு தான் அந்த காலத்துல கோயில்னு வச்சிருந்திருக்காங்க. ஏன்னா இந்த மைண்டு வந்து பாடியை வந்து அதிகமா கண்ட்ரோல் பண்றது மைண்டு தான். ஸோ இன்னைக்கு வந்து அல்சர் வருது ஒருத்தருக்குன்னா ஹெலிகோபாக்டர் பைலோரி டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க, அந்த கிருமின்னு. ஆனா உறுதி என்னன்னா அவங்களுக்கு ஆத்திரம் அதிகமா வரும், கோபம் அதிகமா வரும், வயிறு எரியுதும்பாங்க. ஸோ வயிற்றெரிச்சல், அல்சர் வருது. இதை எப்படி மாத்தலாம்? இதுக்கு மருந்து என்ன கொடுக்க முடியும்? மனம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொன்னீங்க. டிசீஸ் வர்றதுக்கான முக்கியமான காரணம் மனமும் ஒரு காரணமாக இருக்கிறதுனால மனத்தை வந்து ஒழுங்காக வச்சுக்கிறதுக்கு மெடிடேஷன் அந்த மாதிரி ப்ராக்டிசஸ், ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணி தான் நம்ம மைண்டை வந்து காமாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் வச்சுக்க முடியுமா? இந்த மனசை வந்து சரி பண்ணுறதுக்கு தான் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு இப்போ மாடர்ன் ரீசர்ச் நிறைய சொல்கிறாங்க. அப்படின்னா நம்மளோட உணர்ச்சிகளை எப்படி கரெக்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, ஓவராகவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடாது, இல்லை எல்லாம் மனசில் அடக்கி வைக்கிறதும் ப்ராப்ளம் தான். அப்போ அதை வந்து மெடிடேஷன், யோகா வழியாக ரொம்ப ஹெல்ப் பண்ணணும்னு நிறைய ஆராய்ச்சிகள் சொல்லுவாங்க. முன்னெல்லாம் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, மெடிடேஷன், யோகா எல்லாமே வந்து ஏதோ காட்டில் வசிக்கிற முனிவர்களுக்கு, அப்புறம் இது வந்து ஏதோ மதத்தை சார்ந்தது, ஹிந்து மதத்தை சார்ந்தது அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை. இப்போ நான் யூஎஸ்ல 97 ராஸ்வெல் பார்க் கேன்சர் இன்ஸ்டியூட்னு அந்த இன்ஸ்டியூட்டில் போனால் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்னன்னா அங்கே வந்து நோயாளிகளுக்கு ஈவினிங் 4 to 5 மெடிடேஷன் அண்ட் யோகா கிளாஸ் நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே வந்து மதத்தை எல்லாம் பார்க்குறத விட அதை மருத்துவமாக பார்த்துருக்காங்க. ஸோ தினந்தோறும் மெடிடேஷன் பண்ணுறது. இப்போ காலையில் வந்து இப்போ நம்ம பாட்டியெல்லாம் காலையில் அவங்களோட மெடிடேஷன் கண்ணை மூடிட்டு உட்கார்றதுனால காலையில் வந்து அந்த கோலம் போடுறது, அவங்க அந்த புள்ளிகள்லாம் வச்சு எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. அந்த புள்ளிகள் வச்சு அதெல்லாம் சேர்த்த பார்க்குறாங்க. அது அப்படியே பண்ணுற போது அவங்க மைண்டு வந்து ஒரு மெடிடேஷன் மோடில் போகுது. அதே மாதிரி தான் இந்த ஒவ்வொரு புள்ளியும் வந்து மலையாளத்தில் இது ஒரு புள்ளி அப்படின்னு ஒரு இண்டிவிஜுவல், ஒரு நபரை புள்ளிம்பாங்க. அந்த மாதிரி தான் அந்த அம்மா நினைக்குது. நம்ம வீட்டில் ஒவ்வொரு புள்ளியும் ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள், இவங்களை எல்லாமே வந்து நெளிச்சு வளைச்சு எல்லாரையும் ஒற்றுமையாக ஒரு கோலம் மாதிரி கொண்டு வரணும். ஸோ பெண்களோட மனநிலை அன்னைக்கு வந்து குடும்ப ஒற்றுமையை கொண்டு வந்திருக்கிற மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, எல்லார்கிட்ட இருந்து உதவி கிடைக்கிற போது ஸ்ட்ரெஸ்ஸு வந்து குறையிறது. இன்னைக்கு வந்து நமக்கு வந்து அந்த மைண்டை எப்படி ஒழுங்குபடுத்த தெரியல. அப்போ வந்து என்ன ஆயிடுதுன்னா, வேலைக்கு போகிற இடத்துலையும் ஃப்ரிக்ஷன் வருது, கூட வேலை செய்கிறவங்க இடத்துல. வீட்டில் வந்தால் வீட்டில் இருக்கிறவங்களோட ஃப்ரிக்ஷன், சமூகத்தில் போனால் சமூகத்துலேயும் ஃப்ரிக்ஷன். யாரோடையும் நம்ம வந்து ஒத்து போக முடியாத ஒரு மனநிலையை நம்ம வளர்த்துக்கிட்டோம். அப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னா, அதை வந்து பயிற்சியாக நம்ம வந்து தினந்தோறும் வாழணும். ஆனால் அதுக்கு வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி தான் டெய்லி மெடிடேஷன் பண்ணுறது. ஸோ யோகா பண்ணிட்டு நம்ம மெடிடேஷனில் உட்கார்ற போது மைண்டை வந்து ஒருநிலைப்படுத்துகிறோம், பல சிந்தனைகளை ஒரு சிந்தனைக்கு கொண்டு வர்றோம். அதுதான் மெடிடேஷன். அப்போ அது காலையில் ஒரு 5-10 நிமிஷம் பண்ணிட்டு அப்புறம் அந்த நாள் முழுக்க நம்ம வந்து அந்த ஒரு எண்ணத்தோட நம்ம போடணும். பல எண்ணங்கள் மாதிரி பல நபர்கள் பல குணாதிசயங்கள்ல இருப்பாங்க. இவங்களெல்லாம் நம்ம ஒரே டீம் ஒர்க்காக பண்ணணும். ஸோ இன்னைக்கு வந்து வீட்டில் வந்து டீம் ஒர்க்குன்னு சொன்னால் எல்லாருக்கும் கோவம் வரும். ஆனால் ஆஃபீஸில் டீம் ஒர்க் பண்ணி தான் ஆகணும், அல்லாட்டி வேலை இருக்காது, வேலையும் நடக்காது. ஸோ இதுதான் ஆதி காலத்தில் கூட்டு குடும்பமாக டீம் ஒர்க்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒத்து போகாமல் போகிறது நம்மளோட ப்ராப்ளம். ஸோ அந்த மனதையும் வந்து இந்த சிகிச்சை மூலம் நம்ம வந்து சரி பண்ணி, இன்னைக்கு நான் நிறைய புற்றுநோய் ஆளுகள்லாம் வரும்போது அதில் சில பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு யாராவதுனால வந்திருக்கும், மன்னிக்க முடியாத ஒரு கோபம் இருக்கும். அவங்கள அதெல்லாம் நம்ம வந்து சரி பண்ண சொல்கிறோம். அதை சரி பண்ண சொல்கிற போது அந்த பாடியில் நிறைய சேஞ்சஸ் வரும். ஸோ நீங்கள் கேட்குற மாதிரி மெடிடேஷன், யோகாங்கிறது ஒரு பயிற்சியோட ஒரு அறிகுறி. அதை அந்த நாள் முழுக்க நம்ம எப்படி நம்ம மனசை கொண்டு போகிறோங்கிறதுக்கு அது ஒரு முன் பயிற்சி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்போனாக்கா ஒரு நோய் வர்றதுக்கான மூல காரணம் அப்படின்னாக்கா ஏதோ ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸ் அவங்களுக்குள்ளார இருக்குது ஆழ் மனதில், அதுதான் மூல காரணம்னு சொல்ல முடியுமா?
இப்போ வந்து நீங்க கேட்கறது வந்து நெகட்டிவ் எமோஷன் இருக்கும்னா கட்டாயம் இருக்கு, நெகட்டிவ் எமோஷன் இருக்கு. ஸோ இது வந்து பிளஸிபோ நொசிபோன்னு ஒன்று பண்ணியிருக்காங்க. அப்படின்னா பிளஸிபோனா இப்போ வந்து இது மாத்திரைன்னு சொல்லிட்டு தலைவலிக்கான மாத்திரை இல்லை அலர்ஜி குணப்படுத்த மாத்திரைன்னு சொல்லி அந்த மாத்திரையில வெறும் சர்க்கரை பொடியை போட்டு கொடுத்தா அவங்களுக்கு வந்து மாறுது. இதுதான் பிளஸிபோ எஃபெக்ட்னு சொல்றாங்க. நொசிபோ எஃபெக்டும் பார்த்துருக்காங்க. அப்படின்னா இப்போ சில குழந்தைகளுக்கு, இது ஜப்பான்ல நடந்தது, சில ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகளுக்கு ஒரு பர்டிகுலர் செடியை வந்து தொட்டா அவங்களுக்கு அலர்ஜி வந்துடும், ஆஸ்மா வீசிங் எல்லாம் வந்துடுது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் செடியை, அதே மாதிரி இருக்கிற செடியை கொண்டு வந்து ஜஸ்ட் தேய்ச்ச உடனே திருப்பி வீசிங் ஆஸ்மாலாம் வந்தது. ஸோ அப்போ நெகட்டிவாக நம்ம நினைச்சோன்னா அதுவுமே அந்த விளைவை கொண்டு வரும். ஸோ நம்ம இன்னொருத்தருக்கு கெடுதல் நினைக்கிறோம், ஒருத்தரை மன்னிக்க முடியல, அவங்களோட ஒத்து போக முடியலன்னா அதே இமோஷன் தான் நம்ம உடம்புலேயும் வருது. கிட்னி நம்ம உடம்போட ஒத்து போக மாட்டேங்குது, நான் ஃபில்டர் பண்ண மாட்டேன், அப்போ யூரியா கிரியாட்டின் வருது, இது கிட்னி நோய். நான் வந்து ஹார்ட் வந்து சொல்லுது, நான் வந்து இந்த உடம்புக்காக நான் எதுக்கு உழைக்கணும், நான் மெதுவாக தான் துடிப்பேன் அப்படின்னா அப்போ இருதய நோயாக மாறிடுறது. அந்த மாதிரி நம்மளோட இமோஷன்ஸும் உடம்போட குணாதிசயங்களும் உறுப்புகளும் எல்லாம் ஒரு டீம் ஒர்க்காக தான் பண்ணுது. ஸோ இதுதான் ஆயுர்வேத சித்தால ஆதி காலத்தில் சொல்லியிருக்காங்க. ஊரோட ஒத்து போகணும், ஊரு இழுத்தா தேரும் நகரும். அப்போ இந்த உடம்புல எல்லா உறுப்புகளும் சேர்ந்து ஒர்க் பண்ணிருச்சுன்னா இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதில் இந்த உடலும் மனமும் சேர்ந்து ஒர்க் ஆகணும். சயின்ஸ்னால வந்து சிவத்தை, அதாவது உயிரை நெருங்கவும் முடியாதப்போ இந்தியாவோட குறியீடல் வந்து விஷ்ணுங்கிறாங்க. சிவ சக்தி விஷ்ணு.